பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நிருபர்களே, மிக நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நான் உங்களை சந்திக்கிறேன். உயிர் ஒரு இன்னைக்கு இந்த மரம் பார்க்குறேன், அருவி பார்க்குறேன், பறவை பார்க்குறேன், உங்களை பார்க்குறேன். காலையில் நான் இல்லை என்றால் நினைச்சுப்பார். அதனால் மனித உயிர் இதை காட்டும் உலகத்தில் விலை மதிக்க முடியாது. குலகாரம்தான் கொலை. அதை நியாயப்படுத்த அவர் செய்யாத குற்றத்திற்கு என்கிறது விளக்கத்திற்கு புத்தகமே இருக்கிறது. பேரறிவாளன் செய்யாத குற்றத்திற்கு 19 வயதில் உள்ள போயிருக்கான். இளமை பூரா முடிஞ்சு போச்சு. 40 வயசு 42 வயசு ஆகிப்போச்சு. ஒரு மனித வாழ்க்கையில் நமக்கு ஒரு செடி வச்சு நட்டு வளர்க்கறது கூட நமக்கு தகுதி கிடையாது. ஒரு உயிர், ஒரு ஜீவன், அது இளமை பூரா உள்ள தொலைச்சிருச்சு. பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்க. ஆயுள் தண்டனை 15 வருஷம் தான். பட் அதுக்கு மேலே இருந்திருக்கான் 20 வருஷம். இதற்கு மேலும் அவனுக்கு ஒரு மரண தண்டனை என்பது ஒரு குரூட். எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது மட்டும் இல்லை, அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, உலக நாடுகள் 130 நாடுகள் மரண தண்டனை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. இந்தியா ஒரு தார்மீக கண்ட்ரி, அஹிம்சை கண்ட்ரி, மகாத்மா காந்தி வாழ்ந்த கண்ட்ரி. நீங்கள் எல்லாம் பேசுகிறோம், இது சன்னியாசி பூமின்னு. அதனால் மன்னித்தல் மறத்தல் என்பது அண்ணா சொன்னார்னுவாங்க. அதை அவர் உண்மையிலே தன் நிறைவாக எடுத்துக்கொண்டார் என்றால் மன்னித்தலும் மறத்தலையும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தி மாநில அரசு மிக பிரமாதமான ஒரு முடிவெடுத்து இன்று 3 ஜீவன்களையும் காப்பாற்றினால் இனம் மானம் கடைசி சுவடிலாவது தன்னை காப்பாற்றிக் கொண்டது என்கின்ற ஒரு நாகரிகத்தை பெறும் என்கின்ற கருத்தில் நான் முதலமைச்சருக்கும் இன்னும் பிற அமைப்புகளுக்கு நாங்கள் அறிக்கை விடுவோம். மாணவர்கள் அனைத்துலக தமிழகத்திற்கு அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கு நாங்கள், ஏன்னா மாணவர்கள் இஸ் பிக் ஃபோர்ஸ். சிலருக்கு தெரியறதே நம்ம உணர்த்தணும். அந்த மாதிரி உணர்த்தி இது மிக பிரம்மாண்டமாக ஊடகங்கள் நினைத்தால் ஒரே நாளில் 2 நாளில் மிக பிரம்மாண்டமாக இதை ஒரு பற்றியறி செய்து எல்லாருக்கும் உணர்த்தி இனத்தையும் மானத்தையும் மொழியையும் காப்பாற்றுவது போல் அந்த 3 உயிர்களை காப்பாற்றினால் இட் இஸ் யுவர் தர்மம், ஊடகத்தின் தர்மம். எங்களால் முடிந்த சில வேலைகள் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் உடனிருந்து கை கொடுத்து அந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அது ஒரு தாய் சார், ஒரு தாய் எந்த தாயாக இருந்தாலும் சரி, அந்த தாய் 20 வருஷமாக போராடுறா. ரிட்டன் புக் 6 மாதத்துக்கு புக் எழுதியிருக்காரு. இந்த அம்மாவுக்கு அப்பீல் பண்ணிட்டான். இது சில சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லா குற்றவாளிகளும் தண்டிக்கப்படாமல் வெளியில் வந்ததும் உண்டு, சில நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டதும் உண்டு. மனிதன் தானே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறான். ஸோ மனிதன் தான். ஸோ என்னுடைய கண் பார்வைக்கு தெரியாமல் நான் பனிஷ்மெண்ட்லாம் கிருஷ்ணகிரி பேசியிருக்கார். எவ்வளவோ விஷயங்களை நான் கண்ணீர் விடுகிறேன். ஒரு ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜு தன்னுடைய இடையாளது எத்தனையோ பேருக்கு தெரிந்தே நாம் தண்டனையை கொடுத்துருக்கோம். ஏன்னா சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து சொல்கிறது வேற, மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. அந்த மாதிரி யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய் 20 வருஷம் போராடிட்டான். அந்த 25 வருஷம் மன்னிக்கணும். ஆனால் ஒரு தாயினுடைய நிலைமையில் அதற்காக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். எனக்கு மரண தண்டனை சொன்னோடனே ஒவ்வொரு நிமிடமும் நான் மரணத்துக்கு உள்ளாகிறேன். இந்த உட்காந்து யோசிக்கும் போதே 1000 முறை நான் சாகிறேன். அதை காட்டில் ஒரே நிமிஷம் தூக்கு போட்டுக்கலாம். அதை காட்டில் கொடுமை அதை அனுபவிச்சுட்டாங்க. தண்டனை என்பதை உள்ளே வச்சிருக்க கஸ்டடியில் இருக்கே, யூ ஷுட் நாட் ரிலீஸ். கடவுள் கொடுத்தது. ஹூ ஆர் யூ டு கில்? இவன் யார் கொள்றதுன்னு நீ கேட்கக்கூடாது. கொண்டான், தப்பு தான். பட் ஒரு கொலையை நியாயப்படுத்துவதற்கு அரசு ஒரு கொலை செய்யக்கூடாது என்பது என்னுடைய ஜட்ஜ்மெண்ட். இப்போ தான் கொடுத்துருக்கோம். அவங்க என்னைக்கு அழைக்கிறார்களோ வெகு சீக்கிரம் அழைக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப வெகு சீக்கிரம் அழைப்பார்கள். நாங்கள் போய் சந்திப்போம். 9th ஓகே.
9 நாள் என்ன இருக்குல்ல, இதுக்குள்ள நாம நினைச்சா என்ன வேணாலும் மாற்றலாம் இல்லையா? அரசு அதிகாரம் இருக்கு, நீதி உங்ககிட்ட கையில் இருக்கு, மக்கள் சக்தி இவ்வளவு ஒன்றிணைத்தால் இந்த 9 நாளுங்கிறது என்ன இவனா கடவுளா பண்ணா இல்லையே, நாம தான் நிர்மாணிச்சோம். இந்த 9 நாட்களுக்குள் நீங்கள் நினைத்தால், ஊடகம் நினைத்தால், நாங்கள் நினைத்து போராடினோம்னால் ஜெயிக்க முடியும்னு ஒரு சின்ன நம்பிக்கை. we are going to approach அந்த இப்போ எல்லாம் ஒரு மாணவர் தலைவர்கிட்டையும் பேசுகிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நியாயம் தெரியும் இல்லையா, யங்ஸ்டர்ஸ். அவங்ககிட்ட சொல்லி அவங்களையும் எங்கள் இதோட சேர்த்து இணைத்து ஒரு பெரிய போராட்டமும் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதில் அதுதான் சார் தப்பு. அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கிற விதியாக தான். இந்த கூட்டத்துக்கு நான் தலைவனா, அந்த கூட்டத்துக்கு அவன் தலைவனாங்கிறது வந்தது கெடுதல் தான் தமிழ்நாடு. அது இந்த ஒரு பிரச்சனையிலாவது எவனும் தலைமை இல்லை, இது ஒட்டுமொத்தமான ஒருங்கிணைந்த ஒரு போராட்டம்னு சொல்லி எல்லாரும் இணைஞ்சு பண்ண. அதெல்லாம் ஆர்ப்பாட்டம் ஊர்வலங்கிறது ஒவ்வொரு நாள் உண்ணாவிரதெல்லாம் பண்ணிட்டீங்க. இதை மீறி இந்த உலக மக்கள் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு என்ன, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணோம் இல்லையா, அதை நம்ம யோசிச்சுட்ருக்கோம். ஏன்னா சும்மா ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் வேஸ்ட் இல்லை. அது வக்கீல்கள் சங்கம் இருக்கு, படைப்பாளிகள் இருக்கிறார்கள், அவங்க உணர்ச்சியில் அங்கே கூட இதை பூரா ஒருங்கிணைக்கிறதுக்கு எல்லாவற்றையும் கொண்டாடணும். இருக்கலாம். ஏமா இப்ப இது தனியா என் உணர்ச்சியை நாங்க கொட்டுறேன், அவங்க உணர்ச்சி கொண்டா நாளைக்கு இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூடாரத்துக்குள்ள வரும். இப்ப நான் என்னை சார்ந்தவர்களை நான் உணர்ச்சி கொண்டு போராடலைன்னா நான் எப்படி திடீர்னு அங்கே போக முடியும்? நாங்கள் பொங்கி எழுவோம், அவங்க பொங்கி எழுவாங்க, அப்போ எல்லாரும் சேர்ந்து பொங்கி எழுது. அதுதானே இதற்கு முன்னாலே மேடம் அவர்கள் she got all the powers, now she is doing. நான் இந்த 3 மாத காலத்தில் இந்த 100 நாளில் she did so much thing. ஒரு வலிமை இல்லை லேடி தான். நான் ரொம்ப அமைச்சரில் முதலமைச்சர், நான் சும்மா முதலமைச்சருக்காக நாங்கள் பாராட்டல, வலிமையுள்ள லேடி, படித்த அறிவாளி, சிந்தனை உள்ளவர்கள். இதற்கு முன்னிருந்து ஏன்னா சட்டசபையில் தீர்மானமே கொண்டாந்தாங்க, ராஜபக்ஷேன்னு உலக கோர்ட்டில் கொண்டாந்து அந்த துணிச்சல் இந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. சட்டசபையில் தீர்மானம், அதே துணிச்சல் இதிலும் அவர்கள் தலையிட்டு இதை காப்பாற்றி தமிழினத்தின் சரித்திரத்தில் அந்த அம்மா மிகப்பெரிய பேர் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை செய்வாங்கங்கிற நம்பிக்கையில் தான் we are going to meet her. இன்னொன்று, நாங்கள் மட்டும் ஏதோ இயக்குனர் சங்கம் மட்டும் இல்லை, சின்னத்திரை அதான் ஒவ்வொன்றும் பலமான அமைப்புகள் தான். சின்னத்திரை, பெப்சி 24 சங்கங்களுடைய அமைப்பு. அவர்கள் என்ன செய்தால் நாங்கள் கூட இருந்து போராட தயாராக இருக்கோம் இந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. we are all united. அது சின்னத்திரையின் சார்பாக அவனுடைய கவிதா பாரதி அவனுடைய தலைவர் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பெப்சி அது தென்னிந்திய திரைப்பட சம்மேளனம், தொழிலாளர் சம்மேளனம், அவங்க 24 சங்கங்களும் இதோடு சேர்ந்து நம்ம போராடுவோம்னு சொல்லியிருக்காங்க. we are going to join with literature people, வக்கீல்கள், மாணவர்கள், அத்தனை பேரை ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய இனசக்தியாக இதை ஒரு ஒன்று திரட்டி செய்வோம். அதில் நோ டவுட். இது எப்படியாவது கருணை மனுவில் ஜனாதிபதினா உயிர்கொலை ஒத்துக்க மாட்டாங்க. ஜனாதிபதியெல்லாம் கொஞ்சம் காலம் தாழ்த்தி ஒரு இது எக்ஸிபிஷன் வரும்னு எதிர்பார்த்தோம். சின்ன நம்பிக்கை. அந்த சாதாரண பெட்டி கடையில் கொடுக்குற பேட்டரியை வாங்கி கொடுத்தாருங்க ஒரு சார்ஜ் தான். ஆனால் who did that bomb இன்ன வரைக்கும் you cannot find out. வழக்கு அதுதான் ராம்ஜித் வர்றாரு செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கு கூட நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த மாஸ் பூரா கொண்டு போய் ஆர்வத்தோடு இந்த போராட்டத்துக்காக வேண்டி அமைதியான முறையில் இந்த கோர்ட்டு வாசல் நின்று ஒரு பார்வையாளர்கள் நின்று நம்முடைய சக்தியை அந்த நீதிபதிகளுக்கு அறிவுறுத்த முடியுமான்னு கூட யோசிச்சுட்ருக்கோம். we have to assemble in the court. அது என்னமா இல்லை, நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம். எல்லாரையும் கொண்டு போய், ஏன்னா ஒரு சின்ன வயசுல 1 மாதத்தில் தீப்பத்தி எரிய வச்சிட்டிங்க. லஞ்ச ஒழிப்புங்கிறதே நடக்க முடியாத ஒரு விஷயம், அது வேற. பட் அதவே நீங்கள்
பற்றி எரிய வச்சுங்க. இது ஒரு உயிர் பிரச்சனை, இனமான பிரச்சனை. இதை நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி நாங்கள் அவங்களோட கை கொடுத்து அன்றைக்கி கோர்ட்லையெல்லாம் போய் நிற்கலாம். ஹைகோர்ட் முன்னாடி அமைதியான முறையில் அது தார்மீகமாக ஊடகங்கள் நீங்கள் பண்ணணும். என்னங்க எந்த யுகத்தில் இருக்கீங்க? நாளை காலையில் நீங்கள் நினைச்சீங்கன்னா நாளைக்கு காலையில் இந்த தமிழ்நாடு No, we are starting now. We are going to march towards. இன்னைக்கு தானே உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் பூரா நான் மீட் பண்ணணும். தமிழ்நாடு பூரா இருக்க எல்லா கல்லூரி மாணவர்களையும் நீங்கள் பேசணும். நீங்கள் சொல்லிட்டு சிட்டியில் உங்களுக்கு ஈஸிங்க கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க. உங்களுக்கு இருக்கிற அதே கேள்வி அதே கவலை எங்களுக்கு இருக்குது. நாட்கள் குறைவாக இருக்குது. எல்லாரையும் ஒன்று திரட்டணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்து இன்னும் துரிதப்படுத்தணும், அதிகப்படுத்தணும், அவங்கள ஒன்று சேர்க்கணும். அவங்களெல்லாம் ஒரே இடத்துல மெல்ல சொல்லுங்க மாணவர்களே. நீங்க வந்து இப்ப எங்களுக்கு இருக்க கேள்வி போது உங்களுக்கு அந்த திரும்ப 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 ஒளிபரப்புறதுதான் அத்தனை பேர்த்தையும் ஒண்ணு கூட்டக்கூடிய விஷயம் வந்து உடனடியாக நடக்கும். நாங்க மட்டும் சொல்றதுனால மட்டுமே நடக்காது. இப்போ ஒரு இடத்துல ராம் ஜெத்மலானி வரப்போறதுக்கு முன்னாடி வந்து அங்கே கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்க மக்கள் கூட்டம் தான் இந்த கேஸ் வந்து எவ்வளவு போலித்தனமானது, இந்த தூக்குத்தண்டனை எவ்வளவு கொடூரமானதுன்றதை அரசாங்கத்துக்கு காட்டணும். மத்திய அரசாங்கத்துக்கும் ஹைகோர்ட்டுக்கும் காட்டினார் ஒழிய இது நடக்காது. அப்போ அந்த மாணவர்களை, இளைஞர்களை, இந்த உணர்வாளர்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்ட வேண்டிய பொறுப்பு வெறும் பாரதிராஜா சார் இங்கே உட்காந்து பேட்டி கொடுக்குறவங்கள மட்டும் வராது. அதை ஊடகங்கள் திரும்ப 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 எல்லாத்தையும் ஏன்னா உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. நீங்கள் தமிழ் ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் இதை பண்ணுறீங்க. உங்களுக்கு நாளைக்கு இதே மாதிரி பிரச்சனை ஒன்று வரலாம். ஊடக சார்பான பிரச்சனைகள் எத்தனை பேருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரலாம். அப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்களும் எங்களோட இன்னைக்கு கேட்டிங்கன்னா மட்டும்தான் இது நடக்கும். ஸோ நீங்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருக்காமல் நீங்களே போராட்ட இடத்துக்கு வரணுன்றதான் எங்களோட வேண்டுகோள். நல்லா நீங்க கேள்வி கேட்கிற இடத்துல இல்லாம நீங்க போராட்ட காலத்துக்கு வாங்க. இல்ல வரணும். போராட்டத்தை முடிவு பண்ணுவோம். நாங்க சில போராட்டத்தை முடிவு பண்றோம், நீங்க சில போராட்டத்தை முடிவு பண்ணுங்க. ஒரு நாள் ஸ்டக் பண்ணுங்க டோட்டலா. நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் நெய்வேலி பிரச்சனையில். அப்படியே நடந்தா கூட நாங்க என்னன்னு பார்ப்போம். அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு அதை ஒரு விசிலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க தெரியுங்களா? அதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகளும் கொஞ்சம் யோசித்து தான் நம்ம சொல்லணும். அதனுடைய அண்டா ஆசிரிய உள் விவகாரத்துக்கு நான் விரும்பலை, மன்னிக்கணும். அதனுடைய அடிப்படையில் அதன் பின்னணியில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் நாங்கள் பேச விரும்பலை. எனக்கு இன்னும் ஒரு கருத்து இருக்கு. அது வேறு இல்லை, அது வேறு. இது உயிர் சம்பந்தப்பட்டது. உலகம் முழுவதும் இங்கே ஈஜிப்டாக இருக்கட்டும், இங்கிலாண்டாக இருக்கட்டும், மரண தண்டனை என்பது ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுக்கு மாதிரி ஒரு போராட்டத்தை நடந்துச்சு. சினிமாக்காரனாக தயவு செய்து சித்தரிச்சிடாங்க, மன்னிச்சிடணும் ப்ளீஸ். அதுதான் கேவலப்படுத்தப்படக்கூடிய விஷயம். உணர்வாளர்கள் மட்டும் சொல்லுங்க. நீங்க எங்களை எல்லாம் சினிமாக்காரர்கள் மட்டும் எங்கேயாவது பண்ணி விட்டுறாங்க. உணர்வுள்ள எல்லா மனிதர்களும் சொல்லுவாங்க. அரசியல் கட்சியா அவன் இலக்கியவாதியா எங்களுக்கு தெரியாது. உணர்வுள்ள எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு கூடாரமாக இருக்குமே தவிர அரசியல் கட்சி இவன் கலைஞர் அதெல்லாம் இது இந்த பேரறிவாளன் முருகன் மட்டும் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிர் ஜீவனுக்கும் மரண தண்டனை என்பது கூடாது என்பதற்காக நாங்கள் போராடுகிறோம். இப்போ 2004 வெஸ்ட் பெங்கால் சட்டர்ஜி 2004 வெஸ்ட் பெங்கால் சட்டர்ஜிக்கு தூக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ சங்கம் இருக்கு 90 ஆட்டோ, அது கூட ஆட்டோ சங்கம் தூக்கு போட்டு தான். அதற்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. இந்திய மண் சாத்வீகமான மண், அஹிம்சை மண். உலக நாடுகள் 130 நாடுகள் மரண தண்டனைக்கு எதிராக போராடிட்டு இருக்கு. மரண தண்டனை. ஆனால் இந்தியா ஒரு தார்மீகமான நாடு. இங்கே எப்பேற்பட்ட குற்றவாளியாக இருக்கட்டும், மரண தண்டனை என்பது நம்ம மாதிரி மரங்களையும் மிருகங்களையும் பட்சிகளையும் நேசித்தவர்கள் யாரும் கிடையாது. அதனால் ஒரு மனித உயிர் என்பது முகத்தானது. இந்த இன உணர்வுக்காக மட்டும் சொல்லலை, எந்த மனிதனுக்கும் உலகம் முழுவதும் மரண தண்டனை என்பது கூடாது என்பதற்காக வலியுறுத்துவதற்காக இதை முதல் படியாக நாங்கள் எடுத்து செய்யணும்.